நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ண எல்லா ஐட்டமுமே வேலவன் ஸ்டோர்ஸில் வாங்கிட்டேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஸ்டோரில் இருக்குது. எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போங்க. அவங்கள பரட்டன்னு சொன்னது கோவம் வருது. ஆனால் ஒரு மாநில தலைவர் ஃபோட்டோ கழுத்தை போட்டு நாளைக்கு அதே திமுக காரன் திட்டினதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்களா? எங்களுடைய காலகட்டத்தில் உண்மையிலே அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக குற்ற பின்னணி இருப்பவர்களை எந்த சூழ்நிலையிலும் யாரையுமே அதை நான் சவால் விட்டு கூட சொல்கிறேன். இதை நாளைக்கு ஒரு வேளை தமிழிசைக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு நான் பாஜக விட்டு போயிடுறேன். பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கிவிடலாம் என்ற திராவிட கட்சிகளின் கொள்கைக்கு அப்பாற்பட்டு பணம் இல்லாமல் தேர்தலை சந்திப்போம் என்ற முடிவை எங்கள் மாநில தலைவர் எடுத்தார். அதற்கு ஏற்ற வெற்றியாக பல இடங்களில் மக்கள் பெருவாரியான ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக உழைத்த கட்சி நிர்வாகிகளை அவர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களை சந்தித்து வருகிறார். அதற்கு அப்பாற்பட்டு இந்த மாதிரி மதுரை மாவட்டத்தில் இந்த மாதிரி அண்ணனோட வெற்றி. சார், இப்போ வந்து நடந்து முடிந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பதவியேற்புள்ளால் நேற்று கிட்டத்தட்ட வந்து 71 பேரில் தமிழகத்தை சேர்ந்தவங்க வந்து கேபினெட்டில் வந்து அமைச்சரவை கொடுக்கல, தமிழகத்தை வந்து வஞ்சிக்குது இன்னும் பாஜகன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரியான வருத்தங்கள் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் மக்களும் அப்போ நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வேட்பாளர்களை ஆதரிக்கணும். இங்கேருந்து நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் இங்கே இது வரைக்கும் நீங்கள் ஆதரவே கொடுக்காம இருந்தாலும் 3 பேர் மத்திய அமைச்சராக இருக்காங்க, ஆளுநர்களாக இருக்காங்க, 4 மாநிலத்துக்கு இருக்காங்க. தமிழிசைக்கா வந்தாலுமே அது மீண்டும் ஒரு தமிழருக்கு தான் கொடுத்துருக்காங்கங்கிறப்ப மக்களாகிய நீங்கள் பாஜக பிரதிநிதியை நேரடியாக தேர்ந்தெடுத்து அனுப்புங்க. கண்டிப்பாக நாளைக்கு எங்களுடைய மாநில தலைவர் பிரதமர்கிட்ட கேட்டு கேபினெட் வாங்கி கொடுப்போம். தமிழகத்தில் பாஜக இப்போ 2வது இடத்துல பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு, 2வது இடத்துக்கு வந்திருக்குது. இது வந்து பாஜகவோட வளர்ச்சியா அதிகரிச்சிருக்கு இல்லையா? இது வந்து மாநில கட்சிகளுக்கு போட்டியாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதிமுகவை பின்தள்ளிட்டு வந்திருக்கீங்க சார். மாநிலத்தை ஆளணுங்கிறது தான் எங்களோட எண்ணம். நீங்கள் மாநில கட்சி தேசிய கட்சின்னு சொல்லாதீங்க. எங்களுடைய எண்ணம் வரக்கூடிய 2026இல் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பது மட்டுமே. அதற்குண்டான ஒரு அடித்தளமாக எந்த தேசிய கட்சியும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை சார்ந்து தான் நீங்கள் காலம் தள்ள முடியும். காங்கிரஸாக இருந்தாலும், கம்யூனிஸ்ட்டு, பாஜக இது மாதிரி தேசிய கட்சிகளாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திராவிட கட்சியை வச்சு தான் நீங்கள் பயணிக்கும்ங்கிறத முதல் முறையாக நாங்கள் உடைச்சு அதை நாங்கள் வெற்றியும் காண்டிருக்கோம். பெருவாரியான வாக்குகள் பெற்றிருக்கோம். 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். நிறையா இடங்களில் அதிமுக இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களாலையும் எம்ஜிஆர் அவர்களாலையும் வளர்த்தெடுக்கப்பட்ட சின்னம் கட்சி இன்றைக்கி பல இடங்களில் தடம் தெரியாமல் போயிருக்கு, டெபாசிட் இழக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் உங்களால் தான் நாங்கள் வாழ்கிறோம், உங்களால் எங்களுக்கு தோல்விகள் அதிகமாகுது, உங்களால் சிறுபான்மை வாக்குகள் நாளைக்கு குறைஞ்சி போச்சுன்னு சொன்ன அதிமுக இன்றைக்கி நீங்கள் தனியாக நில்லுங்க, நாங்கள் தனியாக நிற்கிறோங்கிறப்ப இன்றைக்கி எங்களுக்கு கீழே போயிருக்காங்கிறப்ப இப்போ தமிழ்நாட்டில் பாஜகவுடைய செல்வாக்கு அதிமுக விட அதிகமாக இருக்கிறது. 24இல் அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கும், 26இல் திமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக ஆட்சி. அதாவது பாஜகவுடைய வாக்கு சதவீதம் வந்து திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, அதிமுகவுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும் சொல்லி விருதுநகர் மாணிக்கம் அவர் சொல்லியிருக்காரு. சார், அதாவது வாக்கு சதவீதம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் திமுக மேலே அதிருப்தியான வாக்குகள் இருக்கிறதுனால தான் கடந்த தேர்தலை விட திமுகவுக்கு இந்த மாதிரி 8% கீழே அவங்களுக்கு ஓட் பேங்க் தக்க வைக்கல. அதிமுகவை சார்ந்த ஆதரவுகள் நிறைய இடங்களில் சீமானு கூட போயிருக்குது. நீங்கள் திமுக மேலே கடுமையான அதிருப்தியில் மக்களுக்கு இருக்குது. அதுக்கு சரியான ஒரு எதிரியான கட்சி எந்த கட்சிங்கிற இடத்துல திமுகவா இல்லைக்கு அதிமுகவா பாஜகவாங்கிற ஒரு பிரிவினையினால் மக்களின் குழப்பங்கள் ஒரு கட்சியை சார்ந்து போவதில் ஒரு சில நெருடல் இருந்தது. இப்போ நடந்த தேர்தலுடைய ரிசல்ட்டில் பாஜக தான் திமுகவை 26இல் சந்திக்கக்கூடிய சரியான எதிரி. நாங்கள் தமிழ்நாட்டில் எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதானே, தமிழ்நாட்டில் திமுக vs பாஜகங்கிறது தான் களம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த களத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த 26ல் கண்டிப்பாக திமுகவுடைய தேர்தல் வாக்கு சதவீதம் எவ்வளோ சரிவை ஏற்படுதுங்கிறத நாளைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பார்ப்பார். சார், நெல்லையில் வந்து நயினார் நாகேந்திரன் தோத்ததுக்கு வந்து பணம் பட்டுவாடா சரியாக பண்ணலை அப்படின்னு இந்து மக்கள் கட்சி தலைவர் மாவட்ட தலைவர் பேசுகிற ஆடியோ வந்து பயங்கரமாக லீக் ஆகியிருக்கு. சார், இந்து மக்கள் கட்சி என்பது பாஜகவுடன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. முன்னாள் மாவட்ட தலைவர் இல்லை அந்த அப்படி இருந்தமே முன்னாள் மாவட்ட தலைவர், அப்படியே முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்தாலும் இந்து மக்கள் கட்சிக்கு பாஜக சப்பக்கட்டு கட்டணுங்கிற அவசியம் இல்லை. முன்னாள் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் இப்போ வந்து இந்து மக்கள் கட்சியில் இருக்கு. அதுதான் எல்லாமே சரி. அது எல்லாமே அவங்க வந்து எங்களுடைய சித்தாந்த ரீதியாக உடன்பட்டிருந்தாலும் அரசியல் கட்சிங்கிற முறையில் அவங்க தனி சித்தாந்தம், எங்களுக்கு தனியான சித்தாந்தம் இருக்குது. வேட்பாளர் தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தான் நாளைக்கு ஒத்துக்கணும். அப்போ நாளைக்கு வாக்கு கொடுத்து நாளைக்கு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருங்கிறது ஜனநாயக பெருமையா? நாளைக்கு நயினாரான பணம் கொடுக்கலங்கிறதுனால தோத்துட்டார், உங்கள் ஆடியோ உண்மைங்கிற பட்சத்தில் அதுக்கு கருத்து சொல்லணும்னு நான் சொன்னால் கூட அப்போ வாக்கு கொடுத்து நாளைக்கு ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுங்கிறது பெருமையா? அதை மக்கள் மனநிலையை மாற்ற வேண்டும். நாளைக்கு உண்மையான நியாயமாக உங்களுக்கு உழைக்கக்கூடிய வேட்பாளர்கள் வேணும்னா மக்கள் முதல்ல மாற்றத்தை விரும்பணும்னா நீங்கள் மாறணும்.
ஓட்டுக்கு பணம் வாங்காமல் வாக்களிக்கணுங்கிற முடிவை நிறைய மக்கள் இந்த நிறையா திமுகவில் காசு கொடுக்குறேன்னு இடத்துலலாம் வேணான்னு சொல்லி திரும்பி அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்ல மக்கள் நாளைக்கு நடுநிலையாக இருந்து நாளைக்கு உண்மையாக அவர்கள் நாளைக்கு நேர்மையான வேட்பாளர்களை வேணும்னு நினச்சா அவங்க கொஞ்சம் நேர்மையாக நடந்துக்கணும். திமுகவுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சாலும் ஆனால் 40-40 எடுத்திருக்காங்க. இது வந்து எப்படி பார்க்குறீங்க சார்? அதுதான் நான் சொல்கிறேன்ல, 40க்கு நான் என்னுடைய பதிவுகளில் சொன்ன 40க்கு எடுத்தாலும் அவர்களுக்கு கடந்த முறை 40 இருந்தது. என்ன நாளைக்கு தமிழ்நாட்டில் சாதனை புரிந்து விட்டார்கள், இல்லை அவங்களால என்ன சாதிக்க முடிஞ்சுச்சு? எதுவுமே கிடையாது. போன முறையும் நீட்டை ரத்து செய்வோன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய எந்த திட்டங்களும் வரலன்னு குறை சொல்வதில் மட்டும்தான் ஆட்சி நடத்துனாங்களே தவிர எதையும் உரிமையை கோரி வாங்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இல்லை. இந்த தடவையும் அதே தான் செய்வாங்க. எங்களுக்கு பெரும்பான்மை இல்லைனாலும் நாங்கள் ஆட்சி அமைக்கிற நிலைமையில தான் இருக்கோம். அவங்க 40 வச்சிருந்தாலும் இங்கே நாளைக்கு சீர்கெட்ட ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. 26 கண்டிப்பாக சொல்கிறேன், அது வந்து இன்னைக்கு அவங்க 40 ஜெயிச்சனால ரொம்ப நல்லாட்சி நடக்குதுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. 26 மக்கள் அதுக்கு தகுந்த பாடம் போகட்டும். சார், இப்போ தென்னிந்தியாவில் வந்து பாஜகவோட ஓட்டு சதவீதம் வளர்ந்துருந்தாலும் வட இந்தியா உத்தரப்பிரதேசம் இருக்கட்டும், ஏன் அயோத்தி இருக்கிற கோயில் இருக்கக்கூடிய இடத்துலயே கூட வந்து பாஜக தோல்வியை சந்திச்சிருக்கு. மோடியே வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா போன 4 லட்சத்துக்கு மேலே ஜெயிச்சாரு. ஸோ இது வந்து அங்கே வட இந்தியாவில் பாஜகவுக்கு ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்க மாதிரி இருக்கு சார். அதாவது நீங்கள் 36 கட்சிகள் சேர்ந்து ஒருத்தரை மட்டும் காலி செய்யணும்னு செய்கிறீங்க. நீங்கள் அயோத்தி கோயில் கட்டின இடத்துல நாளைக்கு ராமரை நாங்கள் கொண்டாந்து பிரதிஷ்டம் பண்ணோம்னா செஞ்சோமே தவிர அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்கணும்னு செய்யலை. இந்த கோயிலில் இந்த ஏரியாவில் நான் கோயில் கட்டித்தரேன்னு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தா அது ஓட்டு அரசியலுக்காக நான் கோயில் கட்டித்தரேன்னு இல்லை, என்னுடைய நம்பிக்கைக்காகவும் என்னுடைய கடவுளுக்காகவும் அந்த இடத்துல நான் திரும்பி கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக செஞ்சது. நீங்கள் சொல்கிற மாதிரி இவிஎம்மில் கை வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துலலாம் நாங்கள் நாளைக்கு பெரும்பாரியாக வந்திருக்கணும். நியாயமாக ஜனநாயகப்படி நாங்கள் ஆட்சியை நடத்துகிறோம். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தேர்தலை கொண்டுட்டு வந்திருக்கோம். அதில் உண்மையான வெற்றிகளை நாங்கள் வெளிக்கொண்டுட்டு வந்திருக்கோம். நாங்கள் நேர்மையாக அரசியல் செய்கிறோம். மக்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க. நாளைக்கு இந்திரா காந்திக்கு இல்லாது, நாளைக்கு இதற்கு முன்னாடி எந்த பிரதமருக்கும் இல்லாத ஒரு தகுதியை வரலாற்றில் முதன்முறையாக தொடர்ச்சியாக 3வது முறையாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காருங்கிறப்ப இது மக்களோட சான்று தான். பெரிய இடங்கள்ல இல்லைனாலும் நீங்கள் சொல்லக்கூடிய கர்நாடகாவில் கடந்த முறை எங்கள் மாநில தலைவர் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். அங்கே நாளைக்கு சட்டமன்றத்தில் தோத்துருச்சுன்னு சொன்னீங்க. இந்த தடவை கர்நாடகாவில் பெருவாரியான நாடாளுமன்ற தொகுதிகளை ஜெயிச்சிருக்கோம். தெலுங்கானாவில் பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்கோம். நீங்கள் வெறும் வட இந்தியா கட்சிகள் வட மாநிலத்தில் மட்டும்தான் வச்சுக்கிட்டு பாஜக ஆட்சி சொல்கிறதும் போக இன்னைக்கு கர்நாடகா, தெலுங்கானா, வேறு கேரளாவில் ஒரு எம்பி முதல் முறையாக வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகிறாங்கிற சூழ்நிலையில் இருக்கிறப்ப நாங்கள் இந்தியா முழுவதும் ஆட்சி செய்து கொடுக்குறோம். எல்லா மக்களும் சமமாக பார்க்கிறோம். எல்லா மக்களும் ஏற்கக்கூடிய ஒரு தலைவராக தான் பாரத பிரதமர் மோடி இருக்கிறார். அதிமுக கட்சி தமிழகத்தில் வந்து பாஜகவோட நிறைய நிர்வாகிகள் மேலே வந்து தமிழிசை அவர்களே வந்து குற்றப்பின்னணி இருக்கவர்களை கட்சியில் சேர்த்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்களுமே வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க ட்வீட்டில். இது என்ன காரணம், இது என்ன சலசலப்பு? ஏன்னா அவங்க வந்து ஒரு சில இடங்களில் வந்து தேசிய கட்சிக்கு எதிராகவே பேசுகிறாங்கன்ற மாதிரி அதில் சொல்லியிருக்கீங்க. சார், இது தேசிய கட்சின்னு இல்லை. அதாவது இப்போ நான் அதற்கு பதில் சொல்வதுமே என் கட்சி கட்டுப்பாட்டை மீடுவதாக அர்த்தங்கிற மாதிரி அதை ஒரு மாண்பை ஒரு முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் கொஞ்சம் காப்பாற்ற வேண்டும். பொது ஊடகங்களுக்கு போகும்போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேச வேணாமே. அப்படி ஒருவேளை அவங்க இருக்குன்னு சொன்னால் கூட அதற்கு சொல்வதற்குன்னு ஒரு இடம் இருக்குது. அதற்கு பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா சார் எல்லாருமே சரி. இன்றைக்கி நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு தமிழிசை அக்கா மிகவும் நெருக்கமானவர். என்னுடைய மகனுடைய முதல் திருமணத்தில் அப்போ திமுக முதல்வர் ஸ்டாலினுக்கும் தமிழிசை அக்காவுக்கும் பயங்கர போர் நடக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையிலேயே நான் திமுகவில் இருக்கிறப்ப என் பையன் பிறந்த நாளைக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஒரு தனிப்பட்ட முறையிலே எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான அக்கா, என் மேலே ரொம்ப பிரியம் கொண்டவர்கள். ஆனால் கட்சி ரீதியாக பார்க்குறப்ப இப்போ நான் அவங்ககிட்ட என்ன நெருக்கம் இருந்தாலும் நான் அவங்க தலைவராக இருக்கிறப்ப பாஜகவுக்கு வரல. நான் அண்ணன் அண்ணாமலை அவர்களை ஈர்த்து வந்தேன். அவர் தான் தலைவருங்கிறப்ப யார் தலைவரோ அவருக்கு ஒரு உடன்பாடு, ஒரு பிரியம், கட்டுப்பாடுங்கிறது இருக்கணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா திமுகவினர் நாளைக்கு கழுத்தில் வந்து ஒரு ஆட்டுக்கு எங்கள் தலைவரோட படத்தை போட்டு நாளைக்கு அருவாள் வச்சு வெட்டுறாங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைங்கிறத மீறி தமிழிசை அக்கா அதுக்கு எங்கேயாவது பத்திரிகையாளர்கள் முன்னாடி கண்டனம் தெரிவித்தாங்களா? அவங்கள பரட்டன்னு சொன்னது கோபம் வருது. ஆனால் ஒரு மாநில தலைவர் ஃபோட்டோவை கழுத்தை போட்டு நாளைக்கு அதே திமுக காரன் திட்டினதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்களா? அப்போ அது மாதிரி நீங்கள் கட்சி கட்டுப்பட்டு இருக்கிறதுங்கிறத மீறி மாநில தலைவருங்கிற முறையில் நீங்கள் நாளைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறப்ப அதுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கலை? அதெல்லாம் பேசாதவங்க இதை ஏன் பேசணும்? அப்படி பேசணுன்னாலும் ஒரு முன்னாள் மாநில தலைவர் கட்டுப்பாடோட அதை கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுடைய காலகட்டத்தில் உண்மையிலே அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக குற்றப்பின்னணி இருப்பவர்களை எந்த சூழ்நிலையிலும் யாரையுமே அதை நான் சவால் விட்டு கூட சொல்கிறேன். இதை நாளைக்கு ஒரு வேளை தமிழிசைக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு நான் பாஜக விட்டு போயிடுறேன். எங்கள் தலைவர் மாநில தலைவராக இருக்கிறப்ப ஒரு குற்றப்பின்னணி வழக்கக்கூடியவரை கட்சியில் சேர்த்தாங்க அப்படின்னு கணக்கு காட்டுட்டோம். அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அது நடந்ததுங்கிறது முன்னாள் மாநில தலைவர்கள் இருந்த சூழ்நிலையில் தான்.
அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் எங்கள் தலைவரை குறை சொல்வதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அதுக்கு உண்டான பதிவை நான் பதிவிட்டிருக்கேன். பாஜகவுடைய மாநில தலைவராக தமிழிசை வரப்போகிறதா வந்த ஒரு தகவல், அதனால தான் இந்த வார்த்தை போகிறா சார். சார் 2027 வரைக்கும் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் மாநில தலைவராக தொடருவார். 26 நான் என்னைக்கு முதல் நாள் சொல்ல ஆரம்பித்தேன்னா அதே தான் இப்பயும் சொல்கிறேன். 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் தான் வருவார். அது வரைக்கும் எந்த மாநில தலைவருக்கு வாய்ப்பும் கிடையாது. முதலமைச்சர் சேருக்கு இங்கே வேக்கன்சியும் கிடையாது. அவர் தான் ஃபில்அப் பண்ண போகிறார். சார், மதுரையில் வந்து வேட்பாளர் வந்து சரியாக வாக்கு கேட்க போகல ஒரு பாஜக வந்து பெரிய குற்றச்சாட்டு இருக்குது சார். ஏற்கனவே அவருக்கு எனக்கு வாக்கியாத்துக்கிறாரு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு மதுரை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நல்ல வாக்கு சதவீதம் பதிவாயிருக்குது. 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. நாளைக்கு 7 இடங்கள் பாஜக சிறப்பாக செயல்பட்ட இடங்களில் மதுரையும் ஒன்று. நிர்வாகிகள் ரொம்ப திறன்பட செயல்பட்டிருக்காங்க. மாவட்ட தலைவர்களுடைய பயன்கள் பணிகள் சிறப்பாக இருந்திருக்கு. நான் இப்போ அண்ணன் மண்டல் தலைவர் கருப்பையா சொல்கிற மாதிரி அவருடைய மண்டலில் தனிப்பட்ட முறையில் நாளைக்கு பெருவாரியாக வாக்கு வாங்கின மாதிரி அடிப்படை தொண்டர்கள் நிர்வாகிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க மதுரையில். மேலும் இது மாதிரி மற்ற மாவட்டங்களையும் முன்னிலைப்படுத்தணும். வேட்பாளருங்கிறத விட ஃபீல்டு ஒர்க் இருக்கணும் சார். அதற்கு உண்டான மதுரையில் இருந்துச்சு. அது மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் இருக்கும்.